அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் பார்க்க போவது சேலம் மாவட்டத்தின் தொகுதி வாரியான கருத்து கணிப்பு. சேலம் மாவட்டத்தில் மொத்தம் 11 தொகுதிகள் இருக்கின்றன. அந்த அனைத்து தொகுதிகளும் யாருக்கு எவ்வளவு ஆதரவு இருக்கிறது என்பதை இப்போது விரிவாக பார்க்கலாம். இந்த மாவட்டத்தில் மிகவும் வியக்கத்தக்கது, கவனமாக கேளுங்கள். ஒவ்வொரு தொகுதியாக வேகமாக பார்க்கலாம். முதலில் கங்காரவல்லி எஸ்சி தொகுதி, எஸ்சி இடஒதுக்கீடு தொகுதியிலும் ஏடிஎம்கே வெற்றி பெறும் என்று கணிக்கப்படுகிறது. இரண்டாவதாக அத்தூர் எஸ்சி தொகுதி, இந்த எஸ்சி தொகுதியிலும் ஏடிஎம்கே வலுவான நிலையில் இருக்கிறது, வெற்றி உறுதி என்று கணிக்கப்படுகிறது. மூன்றாவதாக ஏற்காடு எஸ்டி தொகுதி, பழங்குடியினருக்கு இடஒதுக்கீடு செய்யப்பட்ட இந்த எஸ்டி தொகுதியிலும் ஏடிஎம்கே வெற்றி பெறும் என்று கணிக்கப்படுகிறது. எஸ்சி மட்டுமல்ல, எஸ்டி தொகுதியிலும் ஏடிஎம்கே வலுவாக இருப்பது மிகவும் குறிப்பிடத்தக்கது. நான்காவதாக ஓமலூர் தொகுதி, இங்கேயும் ஏடிஎம்கே ஒரு இடம் கைப்பற்றும் என்று கணிக்கப்படுகிறது. ஐந்தாவதாக மேட்டூர் தொகுதி, மேட்டூர் ஆணை பகுதியாக அறிக்கப்படும் இந்த தொகுதியிலும் ஏடிஎம்கே வெற்றி பெறும் என்று கணிக்கப்படுகிறது. ஆறாவதாக எடப்பாடி தொகுதி, முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்களின் தொகுதியில் ஏடிஎம்கே வெற்றி பெறும் என்பது மிகவும் இயல்பான முடிவே. இது ஏடிஎம்கேவின் மிகவும் வலுவான கோட்டை. ஏழாவதாக சங்கரி தொகுதி, இங்கே ஏடிஎம்கே வெற்றி பெறும் என்று கணிக்கப்படுகிறது. எட்டாவதாக சேலம் மேற்கு தொகுதி, சேலம் நகரின் மேற்கு பகுதியிலும் ஏடிஎம்கே வலுவாக இருக்கிறது, வெற்றி கணிக்கப்படுகிறது. ஒன்பதாவதாக சேலம் வடக்கு தொகுதி, வடக்கு பகுதியிலும் ஏடிஎம்கே ஒரு இடம் பெறும் என்று கணிக்கப்படுகிறது. பத்தாவதாக சேலம் தெற்கு தொகுதி, தெற்கு பகுதியிலும் ஏடிஎம்கே வெற்றி பெறும் என்று கணிக்கப்படுகிறது. சேலம் நகரின் 3 தொகுதிகளும் மேற்கு, வடக்கு, தெற்கு ஏடிஎம்கே வெற்றி பெறும் என்பது மிகவும் வலுவான நிலை.